இங்கே ஸ்கூலில் மீட்டிங் முடிஞ்சு எல்லோரும் வெளியில் வர்றாங்க. அப்போ வந்து கிறிஸோட பாட்டியும் வெளியில் வர்றாங்க. கிறிஸோட பாட்டி வெளியில் வரும்போது முத்துவும் மீனாவும், கிறிஸ் ஏன்டா வாடா உனக்கு ஏதாவது வாங்கி தர்றேன் அப்படிங்கும்போது கிறிஸோட பாட்டி சொல்கிறாங்க, இல்லை முத்து ஒன்றும் வேணாம், நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு, நான் போய் சமைக்கணும் அப்படிங்கும்போது, வாங்கம்மா ஏதாவது நான் சாப்பாடு வாங்கி தரேன் அப்படிங்க. வேணாம் முத்து, நீங்கள் ஏன் இந்த மாதிரி என்னை தொந்தரவு பண்ணுறீங்க, நான் என்ன சொல்கிறேன் உங்கள்கிட்ட, என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு தானே சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட இங்கே தான் தெரிய மாட்டேங்குது முத்து, நான் தான் என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு ஃபோன் பண்ணாதீங்கலாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்ல, அப்புறம் ஏன் திருப்பி திருப்பி எங்களை வந்து தொந்தரவு பண்ணுறீங்க, ஏதோ ஒரு தடவை என்னை காப்பாற்றுனீங்க, அதுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லிட்டேன், அதே தொடர்ந்து செய்யக்கூடாதுல்ல அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே கிறிஸ் சொல்கிறான், ஏன் பாட்டி முத்து மாமா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிற, முத்து மாமா இங்கே நான் எங்கள் அம்மா வந்து வீடியோ காலில் வந்தாங்களா, அவங்க வந்து எங்கள் அம்மா மாதிரியே இல்லை, குரலும் எங்கள் அம்மா மாதிரி இல்லை, மாறு வேடம் போட்டுக்கிட்டு வந்த மாதிரி கண்ணாடி மாஸ்க்கு இதெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தாங்க முத்து மாமா, அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே கிறிஸ் பாட்டி சொல்கிறாங்க, கிறிஸ் இதெல்லாம் இவங்கள்ட்ட போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்னங்கம்மா அந்த மாதிரி பிரித்து பேசுகிறீங்க எங்களை அப்படின்னு கேட்கும்போது, முத்து இனிமேல் வராதிங்க, எங்களை தேடி வராதிங்க, இனிமேல் ஸ்கூலுக்கும் வராதிங்க, இது நல்லா இல்லை முத்து நீங்கள் பண்ணுறது, நான் உங்கள்கிட்ட நேரடியாக தானே சொல்கிறேன், இன்னொரு ஆளை விட்டா சொல்கிறேன், எங்களை தேடி வராதிங்க போவாதீங்கன்ட்டு, எங்கள் பிரச்சனையிலையும் தலையிடாதீங்க, தயவு செஞ்சு தலையிடாதீங்க, மீனா உனக்கும் தான் சொல்கிறேன், நீயாவது முத்துக்கிட்ட எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அண்ணாமலை வெளியில் வர்றாரு. அண்ணாமலை வெளியில் வந்தோடனே, ஏன்டா என்னமோ மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது, இந்த கிறிஸோட பாட்டி எங்களை வந்து சத்தம் போட்டு போயிட்டாங்க. என்னடா சத்தம் போட்டாங்க, இனிமேல் எங்கள் விஷயத்தில் தலையிடாத அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இல்லைடா அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குடா முத்து அப்படின்னு. என்னப்பா சொல்கிற? ஆமாடா, இந்த கிறிஸோட அம்மா வந்தாங்கடா வீடியோ காலில் வந்தவங்க நெத்தி மட்டும்தானா தெரிஞ்சிச்சு, அவங்க முடி இது வரைக்கும் இருக்குது, கண்ணாடி போட்டிருக்காங்க, மாஸ்க் போட்டிருக்காங்க, இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒன்றுமே தெரியல, குரலு மட்டும்தான்டா தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது, என்னப்பா சொல்கிற? ஆமாடா, ஆனால் அந்த பொண்ணை மாஸ்க் போட்டு பார்த்தேன்னா நான் கண்டுபிடிச்சிடணும்டா இது யாருண்டு, நான் ஒத்து பார்க்குறேன், இந்த முகத்தை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே நான் ஒத்து பார்க்குறேன், ஆனால் வந்து எனக்கு வந்து ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குது, உண்மையிலே நான் வந்து கண்ணாடியும் மாஸ்க்கும் போட்டு இந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்தேன்டா, அதுதான் வந்து கிறிஸோட அம்மான்னு கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி வாப்பா அதே பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே மீனா சொல்கிறாங்க, ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு செய்தி சொல்கிறேன், மாமா சொல்கிறத பார்த்தா அது ஜீவா மாதிரி இல்லை, அந்த மாதிரி சொல்கிறத பார்த்தா அவங்க தானே வந்து இந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்குமா, அப்பண்டா வந்து கிறிஸு வந்து மனோஜோட பிள்ளையாங்க அப்படின்னு. என்ன மீனா உனக்கு என்ன அறிவு இல்லையா, அவனே ஒரு அவனுக்கு போய் ஒரு குழந்தைய, அவன் வந்து ரொம்ப நாள்லாம் அவ கூட இல்லை, அவங்கள்ட்ட பழகுனதே ஒரு வருஷம் தான் அப்படிங்கும்போது, ஒரு வருஷம் பழகுனார், அவங்க 27 லட்ச ரூபா பணத்தை தூக்கி கொடுத்தாரு, ஏங்க நீங்கள் வேற நம்புகிற மாதிரியாக இருக்குது நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படிங்க. என்ன மீனா சொல்கிற, அப்போ நீ என்ன தான் சொல்ல வர மீனா, இவங்க ஏற்கனவே தொடர்பு ஒரு 7-8 வருஷமாக தொடர்பு இருந்திருக்குங்க, அப்போ ஜீவாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஜீவா என்ன பண்ணிட்டாங்க, இவனை விட்டு பிரிஞ்ச மனோஜை விட்டு பிரிஞ்சவொடனே அவங்க குழந்தைய அவங்க அம்மாட்ட கொடுத்து வளர்க்க சொல்கிறாங்க, இதாங்க மேட்ரு அப்படிங்கும்போது, இப்படி தானே சொல்கிறேன், நீ வேண்டாம் இரு, நான் இதை வந்து இப்படியே விடக்கூடாது மீனா, இதை வந்து கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நேராக பாட்டிக்கிட்ட போவோம், பாட்டிக்கு அந்த அம்மாவை தெரியும், கிறிஸோட அம்மாவை தெரியும், பாட்டிக்கிட்ட போய் விசாரிப்போம் அப்படிங்கும்போது, சரிங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே இங்கே அண்ணாமலை கவலையாக உட்காந்துருக்காரு. ஏன்ப்பா அப்படி உட்காந்துருக்கு அப்படிங்கும்போது, இல்லைடா அங்கே வந்து ரோஹிணி மனோஜ் எல்லாருமே இருக்காங்க, குடும்பத்தில் எல்லோரும் இருக்கும்போது ஏப்பா அப்படி இருக்கு அப்படின்னு. இல்லைடா, இந்த இது வந்து இந்த கிறிஸோட அம்மான்னு வந்தாங்கல்ல, அந்த முகத்தை என்னால் மறக்கவே முடியலைடா, அந்த முகத்தை நான் மாஸ்க் போட்டு பார்த்தேன்னு வையேன் கண்டுபிடிச்சிருவேன் அது யாருண்டு அப்படிங்கும்போது, இங்கே வந்து சொரேருங்கிறது இதுக்கு ரோஹிணிக்கு, என்ன இந்த ஆள் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கும்போது, ஏங்க உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, அவன் யாரோ எவ்வளோ பெத்த பிள்ளை, இதுக்கெல்லாம் போய் எதுக்குங்க நீங்கள்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறீங்க, ஏதோ மீனா கூட்டிகிட்டு வந்தா அதுக்கப்புறம் போயிட்டாங்க, இப்போ பேச வேணான்னு சொல்கிறாங்க, அதை விட்டுட்டு இல்லாமல் அதையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்களுவோ, அவெல்லாம் யார், நமக்கு ஏதோ வந்துச்சோ போணுச்சோ விட்டுருணும், அவனுக்கு அம்மா இருந்தான்னா இல்லாகட்டி என்ன, அப்பா இருந்தான்னா இல்லாகட்டி நமக்கு என்ன, இதையே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்கும்போது மனோஜ் சொல்கிறாரு. உடனே ஆமாம் நமக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், பார்த்தீங்களா மீனா உடனே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா உங்கள் அண்ணன் பேசுகிறத நமக்கு என்னான்னு இருக்கணுங்கிறார் பார்த்தீங்களா அப்படிங்கும்போது, நீ வேற மீனா, எதுவுமே தெரியாமல் தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் பேசுவேன், இதை விசாரித்தா சரியாக வந்துடும், இதை யாருக்கிட்டையும் நம்ம சொல்ல வேணாம், நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சவாரி போயிடுறாரு. முத்து சவாரி போனால் அந்த ஸ்கூலுக்கு ஒருத்தவங்க சவாரி வராங்க காரில் சவாரி வந்தோடனே அவங்கக்கிட்ட அவர் பேசுகிறாரு. பேசி, மேடம் இந்த கிறிஸோட அம்மா ஒருத்தவங்க வீடியோ காலில் பேசுனாங்கல்ல, அவங்கள்ட்ட
கொஞ்சம் நான் பார்க்கணும் மேடம், அதனால தான் எனக்கு அந்த வீடியோ கொஞ்சம் கிடைக்குமா அப்படிங்கும்போது, அதெல்லாம் நாங்கள் கொடுக்கக்கூடாது, இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்கங்கிறீங்க, இருங்க நான் எடுத்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்கங்கிறாங்க. அதே மாதிரி முத்துக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அவங்க அந்த வீடியோவை அனுப்பி வச்சோன்னே இதை வந்து முத்து வந்து போட்டு பார்த்துட்டு மீனாட்ட கொண்டு வந்து காமிக்கிறாரு. மீனா இதுதான் வந்து கிறிஸோட அம்மா, பாரு உனக்கு தெரியுமாண்டு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும்போது என்ன பண்ணுறாங்க மீனா, ஏங்க இவங்கள பார்த்தா நம்ம ரோஹிணி மாதிரி இல்லை, அவங்க நெத்தியை பாருங்களேன், ரோஹிணிக்கு மாஸ்க்கும் கண்ணாடியும் போட்டால் அப்படி தாங்க இருப்பாங்க, அதை விட அவங்க நிற்கிற வீடு பாருங்கள், நித்யா வீடுங்க, இது வந்து வெளிநாடு கிடையாதுங்க, நீங்கள் சொன்ன மாதிரி எங்கே இருந்தாலும் பேசலாம் வீடியோ கால்னு சொன்னீங்கல்ல, இது வந்து நித்யா வீடு, நித்யா வீட்டில் தான் இந்த வந்து ஸ்க்ரீன் இருக்குங்க, அந்த இருமுறது அந்த குரல் எல்லாமே நித்யாடங்க, இது வந்து ரோஹிணி தாங்க, ரோஹிணி தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நான் வேண்டாம் ரோஹிணிக்கு மாஸ்க் போட்டு பார்ப்போம் இருங்க, நான் தாங்க தப்பாக மனோஜ் மேலே தப்பாக சொல்லிட்டேன், இது மனோஜ் வேலை இல்லைங்க, இது கண்டிப்பாக ரோஹிணி தான், இது ரோஹிணியோட வேலை தான், இவங்களுக்கு ரோஹிணிக்கு மாஸ்க் போட்டு